பார்க்குறவங்கள பார்த்து கேளுங்க, உங்கள் வேர் எங்கே இருக்குங்க? இல்லைன்னா நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீங்க? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த தண்ணீரிடத்திலிருந்து தூரம் நாட்டப்பட்டிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜீவன் இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் அண்டே இருக்கக்கூடிய மரங்களுக்கு விசேஷம் என்னன்னா, அது எப்பொழுதும் கனிதரும் மரங்கள் என்று தேவ வார்த்தை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆகையால் எரேமியா 17 அதிகாரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தை விதமாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. 7, 8 வசனம் வாசிங்களேன். எரேமியா 17. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா ஆண்டவர் மேலே சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழப்படும் என்றால், அவர்களை சுற்றிலும் வனாந்தரமாக இருந்தால், அவர்களை சுற்றிலும் ஒரு வறண்ட நிலைமை காணப்பட்டாலும், ஆண்டவர் மேல் சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் கனிதரும் காலங்களை தேவன் அவளுக்கு தருவார். அப்படின்னா மற்றவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், ஒருவேளை நீங்கள் ஒரு தொழிலில் செய்து கொண்டு இருக்கலாம், மற்றவர்களாம் அவங்க உங்களை பார்த்து சொல்லலாம், அது போயிடுச்சுங்க, அந்த பிஸ்னஸ் இப்போ அது யாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைங்க, எல்லாரும் அதை பயன்படுத்தி இப்போ அந்த இடத்துல ஒன்றும் பணமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இருந்ததுன்னா உங்களை தேவன் கனி தர செய்ய தேவன் வல்லவராக இருக்கின்றார். இந்த ஆண்டு நான் உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், நம்மளுடைய வேர் அவருக்குள் ஆழமாக இருப்பது அவசியம். தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சையாக இருப்பது அவசியம். தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் எப்பொழுதும் நாம் காணப்படுவது மிக அவசியம்.